ஆங்கில புத்தாண்டையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சக்தி பீட ஸ்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி அதிகாலை 5 மணிக்கே நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தரிசனத்திற்காக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழகம் மட்டுமல்லாது வெளிமாநிலங்களில் இருந்து குடும்பத்தினரோடு வந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆனாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் காரணமாக பக்தர்கள் கோவில் வாசலிலேயே தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி வணங்கிவிட்டு சென்றனர். இதேபோல் முருகப்பெருமானின் 5ஆம் படை வீணாட திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதற்கும் சுவாமி தரிசனம் செய்வதற்கும் குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வருகை காரணமாக மலைக்கோவில் முதல் அடிவாரம் வரை 1 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போதிய போலீசார் பாதுகாப்பு பணியில் இல்லாததால் முருக பக்தர்கள் அவதியடைந்தனர். கும்பகோணம் அருகே தமிழக திருப்பதி எனப்படும் தென்னக திருப்பதி என்றும் போற்றப்படும் உப்பிலியப்பன் கோவிலில் பெருமாள் நின்ற கோலத்தில் பூமி தேவியுடன் ஒரே சன்னதியில் அருள் பாலிக்கிறார். பொய்க்கையாழ்வார், பேயாழ்வார், திருமங்கையாழ்வார் மற்றும் நம்மாழ்வார் என 4 ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட பெருமாளுக்குரிய இத்தலத்தில் மூலவர் பெருமாளுக்கு எப்பொழுதும் உப்பு இன்றியே நிவேதம் செய்யப்படுகிறது. தமிழக வைணவ தலங்களில் முதலில் இங்கு மட்டுமே துலாபாரம் அமைக்கப்பட்டது. எப்பொழுதும் திருமலை திருப்பதியை போலவே தமிழகத்தில் இந்த வைணவ தலத்தில்தான் புரட்டாசி பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது என்பதும் சிறப்பாகும். இத்தகைய பெருமாளுக்குரிய இத்தலத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூரில் உள்ள பெருமாள், சிவன் கோட்டை மாரியம்மன் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. இதில் திருப்பூர் கோட்டை மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு ராஜகணபதி ஆலயத்தில் அதிகாலை ராஜகணபதிக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம், திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனாதி திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அருள்மிகு ராஜகணபதியை வழிபட்டு சென்றனர். மேலும் கோவில் வளாகத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த சேண்டியருப்பு கிராமத்தில் சுயம்பு முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் புத்தாடை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டை முன்னிட்டு நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்ற பச்சைக்காளி, பவளக்காளி, கருப்பசாமி ஆட்டம் மற்றும் சிவன் பார்வதி ருத்ர தாண்டவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. உருமி மேளத்துடன் நாயன இசைக்கு தகுந்தபடி சுவாமி வேடம் அணிந்தவர்கள் ஆடிய காட்சி பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை அடுத்த ரத்னகிரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலில் புத்தாண்டு திருநாளை முன்னிட்டு அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து பல்வேறு சோடா உபசரணங்கள் நடத்தி மங்கள தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த சித்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கல்யாண சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற
புத்தாண்டு வழிபாட்டில் சுவாமிக்கு 35 லட்சம் ரூபாய் புதிய கரன்சி நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் புத்தாண்டு தினத்தையொட்டி கருவறையில் உள்ள மூலவர் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டது. இதேபோல் மூலஸ்தானத்தில் உள்ள கற்பக விநாயகர், சத்திரீஸ்வரர், துர்கை அம்மன், பவளக்கைவாய் பெருமாள் ஆகிய சுவாமிகளுக்கு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. புத்தாண்டையொட்டி அதிகாலை முதலே திருப்பரங்குன்றம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்தனர். பாதுகாப்பு பணியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர்.